அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. விதை 5 பார்ப்பதற்கு முன் ஒரே ஒரு சின்ன விஷயம். ஒரு சில வாரங்களுக்கு முன் ஒரு பெண்மணியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கும், சின்ன வயசு பொண்ணு, ஒரு குழந்தை உண்டு. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. திடீர்னு கணவருக்கு கடனை போய் அடித்து, பொண்டாட்டி அடித்து போய் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வா, அவங்க அம்மா வீட்டில் பணம் இல்லை, அப்போ நீ என் கூட இருக்காத, நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் ஒரு தனியாக இருக்காங்க. நீங்கள் தனியான அந்த சென்ஸ் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சப்போர்ட் இருக்குது. எவ்வளோ நாள் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும்? அப்புறம் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ரொம்ப வெல் விஷயம், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்ககிட்ட ஒரு வேலை, அவங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ரீசன் இருக்குது. அப்புறம் சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு சுயநல பூமியாக மாறிக்கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், வந்த பொண்டாட்டி கூட வாழ வைக்கலன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். இது நல்லதல்ல. இது அந்த பெண்ணுக்கு மட்டும் சங்கடத்தை இல்லை, அந்த பெண் சார்ந்த அந்த குழந்தைக்கும் சங்கடம், அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நல்லதை கொடுக்கல, கெட்டதை கொடுக்குறாரு அவங்க அப்பான்னும் போது அவரும் கஷ்டம்தான், அந்த குடும்பமே கஷ்டப்படும். இந்த தவறை நமக்கு தெரிந்தவர்கள் பண்ணாமல் பார்த்துக்கொள்வோம். நம்பர் 2, இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு நண்பர் என்னுடைய டீமில் இருக்காங்க. அவர் ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியை சொன்னார். எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதாவது பணம் சம்மந்தப்பட்டது, பணம் சங்கடப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் சொன்னப்போ 2 விஷயங்கள் சொன்னேன். நான் வாஸ்துல நீங்கள் இருக்கீங்கன்னா வாஸ்துல பணம் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, பிற விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல நான் சூசகமாக முன்வைத்தேன். அந்த அவரோட பேசுனதோட விளைவு தான் இப்போ நான் போடக்கூடிய இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம்னா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க தெரியும் போல் இருக்கு. அவங்க எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேறு ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். அவங்க சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அவங்க குழந்தைக்கு 4500 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. என்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், சரியாக அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய அன்பு சகோதரி கவிதா, கரூரை சேர்ந்தவங்க, அவங்களும் அவங்க கணவரும், அவங்க ஈபியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க கணவர் 2 பேரும் 40,000 ரூபா எஜுகேஷன் சப்போர்ட்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதாவது காரணமின்றி காரியமில்லை. இவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க கேட்குறாங்க, எல்லாம் வெல் கனெக்டடு. ஸோ கொடுத்தவங்களுக்கு நன்றி, கேட்டவங்களுக்கு நன்றி. என்னோடய நண்பரை பார்த்ததுனால தான் இன்றைக்கி இந்த தலைப்பு. இது என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள. இதுதான் தலைப்பு இந்த விதை 5ல். தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஏன் வளர்த்துக்கணும்னா, இப்போ எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவருக்கும் தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் பணம் பண்ண முடியுது, என்னால்னா என்ன சொல்ல, என்னை போல் ஒத்த ஆட்களால் அவரால் பணம் பண்ண முடியும்னா அவர் மட்டமோ நான் வசதியோ கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அப்போ அந்த விஷயம்தான் தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம். அப்போ அதை கட்டாயம் எல்லாருமே வளர்த்துக்கணும். அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்ள குறுக்கு வழிகள் கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. நம்ம யாராவது ஷார்ட்கட் இருக்குது, இந்த 3 to 4 ஹோமம் பண்ணோம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் தன்னம்பிக்கை வளரணும்னா அதெல்லாம் நடக்காது. சுத்த முட்டாள்தனம், பிற்போக்குத்தனம், பேக்கு மாதிரியான ஆட்களுக்கு சூட்டாலும் நமக்கு ஆகாது. அதனால் மூளை இருக்காங்க, எவனோ அதை ஃபாலோ பண்ண மாட்டான். தன்னம்பிக்கை குறுக்கு வழிகள் கிடையாது, தன்னம்பிக்கை வளர. நம்பர் 2, பயத்தை கைவிட வேண்டும், தைரியமாக இருக்க பழகணும். பயம், எனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ், ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன், ஃபியர், அதுதான் ஆங்கிலத்தில். நம்ம எதை பார்த்தாலும் பயந்து ஓடுறதுக்கு பதில் எதை பார்த்தாலும் எதிர்த்து நின்று அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரணும். அப்போ தான் அவங்களால தைரியமாக இருக்க முடியும். பயத்தை கைவிட்டே ஆக வேண்டும் தன்னம்பிக்கை வளரணும்னா. 3வது, நேர்த்தியாக உடை அணிய வேண்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இதில் சில பேருக்குலாம் வருத்தம். நான் ஒரு பெண்மணி நல்லா சாரி கட்டுறாங்கன்ட்டு, அது ஒரு 100 பெண்மணிக்கு பிடிக்கல.
இது என்ன வம்பா போச்சு, என் ஆஃபீஸ்லாம் வந்தால் கூட அவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ இன்னும் எல்லோரும் மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணுற, அது என்ன உன்னை மட்டும் சொக்கலிங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறான்னு சொல்கிறாருன்னா, அது ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அந்த இலக்கணம் வந்து இலக்கணத்துக்கு உட்பட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் பாராட்டினேன். அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது புறம் பேசுக்கெல்லாம் வந்தது. அதனால் அப்புறம் நான் விட்டுட்டேன், யாரையும் பாராட்டுறதையும் விட்டுட்டேன் நான். அப்போது என்னுடைய பார்வையில் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து லுங்கி கூட கட்டிங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் கூட போட்டுங்க, ஆனால் அது வந்து போடுற மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நேர்த்தியாக உடை என்பது வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையோடு வைத்திருக்கக்கூடிய உதவக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். 4வது பாடி லாங்குவேஜ், உடல் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை குறைவானவர்கள் என்னென்னா அவங்க பாடி லாங்குவேஜ் நமக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். அவன் வந்து இப்படி கீழே பார்ப்பான், பெண்கள்லாம் வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டான், சைடில் பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த கையை ஊனியிருப்பாங்க. எப்போதுமே அந்த பேசக்கூடிய இந்த டேபிளை பிடிச்சிட்டு பேசுவாங்க. இப்போ கை எப்படி இருக்குன்னா அந்த டேபிள் முன்னாடி இருக்குன்னா டேபிளை முன்னாடி வச்சு பேசுவாங்க. இந்த ஸ்டாண்டர்டெலாம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணதுனால இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கேன். தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சது மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க, தப்பான ஆன்சர். தெரிலன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் பொய் சொல்கிறனாலே உங்கள் பாடி லாங்குவேஜில் வந்து எதுக்கு இருக்கும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் தன்னம்பிக்கையை வந்து அதிகபட்ச தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தொடணும், உயரத்தை தொடணும், பெரிய அளவில் வளரணும்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துங்க. அண்டு 5வது பலம் நமக்கு தெரியணும். நம்மளோட பலத்தை தான் நம்ம கவனம் செலுத்தணும். இது நம்ம மீதான சுய மதிப்பீட்டை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இப்போ சொக்கலிங்கமோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பாக பேசுனா அது எனக்கு பலவீனம். பலம் என்னென்னா, என்னை தனியாக விட நான் வந்து ஒரு இறங்கி அடிக்கிறதுல வந்து எனக்குள்ள தில் வேறு யாருக்கும் இருக்காது. நான் வெரி ஷுவர், யாரை எதிர்க்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லை கிடையாது. நம்ம வந்து 0லேருந்து வந்தோம். இன்றைக்கி லைஃப் முடியுதுன்னா கூட நான் வந்து டெஃபினட்டாக 1-to-1 நான் ஃபேஸ் பண்ணுவேன். அது எனக்கு பயம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாரை பற்றியும் தெரியாது. நான் போனஸில் இருக்கேன். என்னோடய போனஸ் பீரியட். என்னுடைய மனைவிக்கிட்டே அதான் சொன்னேன், பொண்ணு கல்யாணம், பையனுடைய எஜுகேஷன், அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ், அடுத்த ஃபோக்கஸ், மற்ற எந்த விஷயங்களும் கிடையாது. அப்படின்னும்பொழுது அந்த தில்லு தான் வந்து ரொம்ப முக்கியம். தில்லுக்கு தான் துட்டு. அப்போது உங்களுடைய பலம் வந்து என்னுடைய பலம் எனக்கு தெரிவது போல் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னோடய பலம் தெரிவதனால தான் வந்து அடுத்து என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்க போகுதுன்றது ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும். இப்போ என் கூட ஒரு கணவன் மனைவி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க உட்காந்துருந்தாங்க ஒரு 3 days பேக் சாப்பிட்ற இடத்துல. அப்போ காலையிலையும் அவங்க வந்து கோயின்சிடன்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. சரியாக சொன்னால் 12ஆம் தேதி சாயந்தரமும் வந்து நான் உட்காந்துருந்தாங்க என் கூட. அப்போ எனக்கு வந்த கால் எல்லாமே அரசியல் சம்மந்தமான கால். எப்படி இருக்கும் எலெக்ஷன், என்ன இருக்கும், எப்படி அலையன்ஸு, பேசுகிறவங்க எல்லாமே லீடர்ஸ் ஆஃப் சம் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் சில இன்புட்லாம் கொடுத்தேன். என்ன அவங்க கேட்டாங்க, என்ன எல்லாமே அரசியல் சார்ந்த ஃபோன் காலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. அது என்னுடைய பலம். எனக்கு அந்த நாலேஜ் வந்து என்னுடைய பலம். பலவீனம் அப்படின்னா எனக்கு இந்த எப்படி வந்து ஒரு அன்பாக வந்து முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சோகமாக வந்து எதாவது கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி நம்மளை திட்டிருப்பான், பின்னாடி நம்மளை வந்து கழுவி ஊற்றிருப்பான், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அப்போ எனக்கு என்னுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சது போல் உங்களுக்கும் உங்களோட பலம் பலவீனம் தெரியணும். பலம் தெரிந்த பிறகு பலத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய சுய மதிப்பீட்டை அதிகரிக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். 6வது, தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அனைவருடைய கருத்துக்களையும் நீங்கள் ஒத்துக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ கூட 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவோம். ஐயோ 5 பேர், இவன் சொன்னால் ராமசாமி கோச்சுப்பா, இவன் இதை எடுத்துக்கிட்டா வந்து குப்சாமி கோச்சுப்பான், இந்த கதையே கிடையாது. 5 பேரும் நீங்கள் கேட்கலாம், தவறில்லை. 5 பேரும் தப்பு அப்படின்றது உங்கள் மனசில் பட்டுனா 5 பேர் கருத்தையும் எடுத்துக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நல்லா புரிஞ்சுங்க. என் பக்கத்தில் இருக்கும் கருத்துக்களையும் நாம் கட்டாயம் அமல்படுத்தணுன்றது எந்த ஒரு விதியும் கிடையாது. 7வது விஷயம், உங்களை நம்புங்கள், முழுசாக உங்களை நம்புங்க. நான் என்ன நம்புவேன். எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்தப்போ கூட என்னை விட்டு சில விலக நேரிட்ட போது கூட என்னால் தானே ஒரு சர்க்கிள், என்னால் தானே எல்லாமே அப்படின்னும்போது நான் இருக்க வரைக்கும் எனக்கு வேறு எதை குறித்தும் அச்சம் இல்லை.
ஏன்னா நான் இல்லைன்னா தான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து நான் நம்புறதுனால தான் அந்த விஷயத்தை என்னால் அடுத்த கட்டம் நகர்த்த முடிந்தது. ஏதோ ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நீங்களும் உங்களை நம்பினீங்கன்னா உங்களை அடுத்த கட்டம் நீங்கள் நகர்த்த முடியும் எளிதாக. அண்டு நெகட்டிவான பேச்சையும் ஆட்களையும் தவிர்க்கணும், நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கணும். பேச்சும் கூடாது, நெகட்டிவ் பேச்சு, நெகட்டிவ் எண்ணம் கூடாது, நெகட்டிவ் ஆட்களும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. நேர்மறை சிந்தனை உள்ளவர்கள், நேர்மறை எண்ணம், நேர்மறை சிந்தனை, இதுதான் நமக்கு இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும். அப்போது நீங்கள் வந்து நீங்கள் அடுத்து இப்போ ஒரு வச்சுருக்கலாம், என்ன சொல்கிறது, என் கம்பெனி வந்து 10 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 10 கோடி ரூபா டேர்ன் ஓவர் ஆச்சு, அடுத்து என்ன அப்படின்லாம் இல்லாமல் வித்து விண்டு நஷ்டம் வரும், லாபம் வரும், 8 கோடி 9 கோடி அப்படின்னு நீங்கள் அதிலே இருந்தீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு. நம்ம முன்னேற்றத்துக்கு அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கோம், அந்த இலக்கை நோக்கி நம்ம நகரணும். ஸோ நம்ம முன்னேற்றத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை புரிஞ்சுங்க. அண்டு சவாலான காரியங்களை தான் நீங்கள் எடுக்கணும். எனக்கு ஒரு முறை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சேலஞ்ச் வந்தது. அப்போ தான் வந்து ஒரு புது வட்டாரம், புது நட்பு, ஒரு 330 பேரை 10 நாள் வந்து கூட்டிட்டு போகணும். ஒரு அரசியல் கட்சியோட உட்கட்சி தேர்தல். எதிரணியில் ஒரு 10 பேர் 15 பேர், ஆனால் நான் என்கிட்ட கொடுக்கப்பட்டது 330 பேர். சிந்தாமல் சிதறாமல் வெல் பிளான்டு எக்ஸிக்யூஷன் நான் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊர், சிதம்பரம், பட்டுக்கோட்டை, பண்ருட்டி, இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்னுடைய கான்டாக்டில் தங்க வச்சு பத்திரமா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேறு ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து 3 வேளை செம்ம சாப்பாடு போட்டு ஒரு பெரிய அவங்க போய் ஒரு இடத்துல இறங்குவோம், அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க, மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். இதே போல் ஒரு 11 நாள் பெரிய ட்ராவல் பண்ணேன். அப்போது எனக்கு அது சவாலாக கொடுக்கப்பட்டது. இவன் எங்கே பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அந்த சவாலை நான் ஏற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுத்தது. நீங்கள் எல்லோரும் போகிற பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கான தனி பாதை உருவாகாது. நீங்கள் நடக்கிறதா வந்து சரியான பாதைன்னு சொல்லி உங்கள் பின்னாடி 1000 பேர் வரணும்னா உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கனா சவாலான காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து சென்றால் தான் அது சத்தியமாக சாத்தியப்படும். அண்டு தினசரி இலக்குகள் அமைக்கணும், அதை அடையணும், அதுக்கப்புறம் வந்து அதை கொண்டாடணும். இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கோம், இதுதான் இலக்கு, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடையணும். அடைஞ்சதுக்கப்புறம் சந்தோஷப்படணும். இன்றைக்கி இந்த இலக்கை பண்ணியாச்சு, இன்றைக்கி நான் ஒரு 10 பேரை மீட் பண்ணணும், 10 பேரை மீட் பண்ணியாச்சு, 9 பேரை மீட் பண்ணணும், ஒருத்தரை மீட் பண்ணணும், இதுதான் என் இலக்குனா இலக்கை நான் அடைஞ்சிட்டேன். அப்போ இதோட சந்தோஷமான வேறு விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? அப்போது அடைவதும் இலக்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அதை அடைவதையும், அதன் பிறகு அதை கொண்டாடுவதையும் நம்ம வந்து யாரும் கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. அதனால் வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள கொண்டாடுறதுன்னா சரக்கு போட்டுட்டு இந்த கேப்ரே டான்ஸரோட ஆடுறதில்லை. கொண்டாடுறது என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலக்கை அடைஞ்சால் கொண்டாடுவதுன்றது அது உள்ள அர்த்தம். ஸோ நீங்கள் அமைப்பதும் இலக்கை அமைப்பதையும் அடைவதையும் அதன் பின் கொண்டாடுவதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இப்போ நான் வந்து இப்போ இருக்கேன், நான் என் தகுதிக்கு நான் நல்லா இருக்கேன். நான் போய் அதானியோடைய அம்பானியோட என்னை கம்பேர் பண்ண முடியுமா? அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க வந்த வழி என்ன, அவங்க எவ்வளோ நாளாக இந்த டொமைனில் இருக்காங்க, இவ்வளோ தூரம் பிரயாணப்படுறதுக்கு அவங்க என்னெல்லாம் இழந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த அனந்த் அம்பானி மேரேஜில் அனந்த் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை பற்றி பேசும்போது அவங்க அப்பா அழுவார். ரொம்ப என்னதான் பணக்காரர் இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, என்னதான் வந்து சில லா பிரேக்கராக ரிலையன்ஸ் கம்பெனிலாம் இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானே. அப்போ அந்த பையனோட உடல் உபாதைகள், கஷ்டங்கள்னு சொல்லும்போது அப்போ அந்த மாதிரி பெயின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்போ நீங்கள் வந்து அந்த பெயின் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கும் போது அவனை அடையணும்னா அந்த பெயினை ஏற்க தயாராக இருக்கணும். ஸோ அதனால தான் பெயினும் வேணாம், அந்த பெயின் இருந்தால் தான் நமக்கு கெயினாக, அந்த கெயினும் வேண்டாம். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம பிறருடன் ஒப்பிடாமல் நாம் வந்து இலக்கை நம்ம அமைப்பதும் அடைவதும் தான் நம்முடைய கொண்டாடுவது தான் நம்முடைய சரியான வழிமுறை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிறரோட ஒப்பிடாமல் நீங்கள் வந்து உங்களை நகர்த்திக்கிட்டாலே அது ஒரு சிறந்த நகர்வாக இருக்கும். அதுதான் நல்ல நகர்வாகவும் இருக்கும். அண்டு நீங்கள் வந்து சிந்தனை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம சிந்திக்கிறதில்ல, வித் ப்ரெஷர் நம்ம ஒர்க் பண்ணும்போது சிந்திக்கவே மறந்துடும், படிக்க மறந்துடும். சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம்.
பிரச்சனைனா எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து அமைதியாக உட்காந்து சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் அந்த ப்ரெஷரோடவே வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் சிந்திக்கவே முடியாதுன்றது புரிஞ்சுங்க. அண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி எது கொடுக்குதோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து புக்கு படிக்கிறது மகிழ்ச்சி, மியூசிக் கேட்குறது மகிழ்ச்சி, காரை வேகமாக ஓட்டுறது மகிழ்ச்சின்னா அது கொடுக்கணும்னா அதை நான் பண்ணுவேன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குதோ அதை தொடர்ந்து அதை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து மாற்றக்கூடியவற்றில் கவனம் செலுத்துங்கள். இதுதான் கடைசியாக. அதாவது இப்போ என்னுடைய டைம் வேஸ்ட் வந்து குடிக்கிறத டைம் வேஸ்ட்னா அந்த சாராயத்தை கட் பண்ணுங்கள். நான் அசைவம் வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுல வந்து எனக்கு வந்து டைம் வேஸ்ட்னா அசைவம் வாங்குறதையும் தவிர்த்துருங்க, சாப்பிட்றதையும் தவிர்த்துருங்க. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி வந்து வந்தப்போ அவங்ககிட்ட அதான் சொன்னேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள் கணவர் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கணவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு, செத்து போயிட்டாரு, உங்கள் பொண்டாட்டிக்கு யார் இருக்கா? நீங்கள் குடிக்கிறீங்க, லிவர் போயிடுது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல, அதுக்கு 60 லட்சம் 1 கோடி ஆகும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் எவ்வளோ தூரம் அப்படின்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் உலக அளவுலே. அப்போ ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? கடவுள் ஒழுங்காக லிவரை கொடுத்துருக்காங்க, அந்த லிவரை பாதுகாக்கிறதோட நமக்கு என்ன காட்டுற வேலை? அப்போ குடி வந்து நம்ம மாற்றினா, குடியை விட்டுட்டோம்னா நம்ம குடும்பம் இன்னும் நல்லா இருக்குன்னா குடியை விட்டுறது தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? அதை விட்டு தான் ஆகணும். நல்லா யோசிச்சிங்க. நீங்கள் குடியை விடலைன்னா நீங்கள் நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி வந்து தாலி இல்லாமல் இருப்பாள். கிறுக்கனால கூட புருஷன் ஒருத்தன் வேணுன்ற ஒரு கதையை உங்கள் பொண்டாட்டி நீங்கள் ஆவியாக போனப்புறம் டெய்லி அழுதுட்டு சொல்லுவாங்க. நீ இல்லாமல் போயிட்ட, மரம் போகிறோன்னா சின்ன குழந்தை கூட நீங்கள் எட்டி பார்க்குறாங்க, கள்ள தூக்கி போடுறாங்க, பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, சேலையை பிடிச்சி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். எனக்கு ஒரு என்னோட ரொம்ப மூத்தவங்க, அவங்க வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தேனி மாவட்டத்தில் சொன்னாங்க. அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அவங்க வயசில் ஒரு 20 வயசு என்னோட பெரியவங்க. அவங்க சொல்லி அழுதப்போ அவ்வளோ சங்கடப்பட்டு போனேன். அப்போ இது எல்லா பெண்களுக்குமே இது பொருந்தும். ஸோ மை பாயிண்ட் ஹியர் இஸ், நீங்கள் மாற்ற வேண்டியதை மாற்றியே ஆக வேண்டும். அதுதான் உங்களுக்கு தன்னம்பிக்கையின் தன்னம்பிக்கையை வளர்வதற்கான உச்சபட்ச லிமிட்டாக இருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.